வெல்கம் டு த கேஎஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மை டியமண்ட் கொரியன் ட்ராமா பார்ட் 18 தாங்க கைஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்க்காதங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். இந்த எபிசோடு மிஸ் பண்ணாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க கைஸ் நம்ம ரீக்காக போய் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்ருப்பான் மியாங் நம்மள மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனோட டேட்டாஸ் எல்லாம் மியாங் ஃபோனுக்கும் போகுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்டாக கோவாங் அந்த கில்லர் குத்தும் போதும் அதே கத்தியில் செஸ்ட்டில் தான் குத்திருப்பான். அதேமாரி அந்த கில்லர் சாகும்போது அதேமாதிரி தான் யாரோ கத்தியை வச்சு குத்திருக்காங்க சொல்லி கோவாங் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்காக தான் நான் வந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் என் மேலே சந்தேகம் வரும், நான் தான் அந்த கில்லரை கொன்னேன்னு. ஆனால் அதான் கிடையாது சொல்லி போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசிடிவி கேமராவில் கூட பாருங்கள், நான் டோய் கூட தான் இருந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், சரி நான் இப்போ கிளம்பலாமா சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா டோயை தான் காமிக்கிறாங்க. டோய் என்ன பண்ணுறான்னா கோவாங் கூட எங்கெல்லாம் வெளியே போகலாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கா. கூகுளில் போய் வேறு ஏதாவது இடத்துக்கு போகலாமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஏதாவது இடம் சொல்லி எல்லாம் பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே எது எலக்ட்ரிக் கார் மாதிரிலாம் இருக்குது, அங்கே கூட நம்ம போகலாம் சொல்லி ஓடிச்சிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, சரி நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் சொல்லி அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணலான்னு போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா இவங்க தான் கால் பண்ணுறா. என்னென்னு கேட்டால் அவன் ஆஃபீஸ் வெளியே தான் இருக்கேன், சீக்கிரம் வெளியே வா சொல்கிறான். உடனே இவ எதுக்கு நம்மளுக்கு கூப்பிட்றா சொல்லி டோயை கீழே போகிறா. உடனே இன்றைக்கி தானே உங்ககிட்ட இருக்க டேட்டு கோவாங் கிட்டே போகும்போது கேட்டோன்னே உடனே ஆமாம்மா சொல்லி டோயே சொல்கிறா. அதுக்கு என்ன எப்போன்னு கேட்டோன்னே இன்னும் எவ்வளோ விஷயம் தான் செய்யப்பாரு, கோவாங்காக செய்கிற சொல்லி அவனுக்காக கெடுதல் தான் செய்கிற சொல்லும்போது நீ என்ன வளர எனக்கு புரியல சொல்லும்போது இன்றைக்கி தானே 2 பேரும் டேட்டு மாற்றிக்க போகிறீங்க, அதனால் இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் தண்ணியில் குதிச்சு டேட்டு கோவாங் கையில் போவோம் தானே எதிர்பார்க்குறேன் நீ சொல்லும்போது ஆமாம் அதான் கரெக்டாக சொன்னோன்னே டோயும் ஒன்று யூமோ அதை கிடையாது, அதுமாரி கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது, அப்படி கண்டி போகலன்னா கோவாங் இன்றைக்கே செத்துருமா சொல்கிறோன்னே டோய் ஷாக் ஆகி கேட்குறா. உனக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக கோவாங்காக அவனுக்காக நீ உயிரை விட்டுரு, இதுக்காக நான் உனக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு பாய்சன் டேப்லெட் தரா. நான் இதை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக நீ இறந்துடுவேன், அதனால் கோவாங் கண்டிப்பாக உயிர் பழிச்சுப்பான், அவன் பவராக அவனுக்கு வந்துடும் சொல்லிகிட்டு இருக்கோ. டோய் நம்பலாமா வேணாவா இல்லை நம்மளுக்கு ஏதாவது சதி செய்யறதுக்கு இவ பண்ணுறாளா சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கோவாங் கரெக்டாக வந்துடுறான். கோவாங் வந்தோடனே திடீர்னு டோய் அவனை பிடிச்சி அவள் சொல்லலாம் உண்மையா நீ இன்றைக்கி செத்துருவி, அப்படி கண்டிப்பாக உன் பவர் உங்ககிட்ட வரலனா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கோவாங்கோ சைலண்ட்டாக நிற்கிறான், எதுவும் சொல்ல முடியாமல் அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. இவமை பார்த்து உடனே யூமோ நான் என்ன சொன்னேன் உண்மையாக தானே சொன்னேன், அதுக்கே என்னை பார்த்து மறைக்கிற சொன்னேன். கோவாங்கோ சைலண்ட்டாக நின்று இருக்கிறத பார்த்துட்டு டோயும் அப்போ இதான் உண்மையாக சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சொல்லி கோவாங் கையை தட்டி விட்டு சொல்லிட்டு அவளும் போகிறா. உடனே கோவாங்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு யூம் கிட்ட உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, எதுக்கு என் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்க, எனக்கு டோய் தான் முக்கியம், அதுக்காக நான் இறந்து போனால் கூட நான் பரவாயில்ல கவலைப்பட மாட்டேன், உனக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் இது மட்டும் என்கிட்ட வந்து தலையிடாத, என் விஷயத்தில் தான் போயிடும் இல்லாட்டி உனக்கு அவள் தான் மரியாதை சொல்லி செம்மையாக திட்டிடுறான். உடனே யூமோ எப்போ போல் பின்னாடி துரத்திக்கிட்டு வரான். அதுக்குள்ளே டோயும் காதத்துன்னு கிளம்பிடுறாங்க. உடனே கோவங்கச்சே இவ்வளோ நடந்துச்சு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது டோய் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா. அப்போது கோவாங் நம்மக்கிட்ட கடைசி ஆசை நாளைக்கு எதாவது உலகமே அழிய போகுதுன்னா நம்மளுக்கு எதாவது கடைசி ஆசை கேட்டிருப்பான், அப்போ இதுக்காக தான் கேட்டானா சொல்லி அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு பாருக்கிட்ட கேட்க போகிறாங்க இதெல்லாம் உண்மையானு. ஆமாம் அதுவே நேற்று தான் அங்கே கோவாங்க்கு தெரியும் பாஸ்க்கு தெரியும் சொல்கிறான். இதாக கார் நிறுத்தி அங்கே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நேற்று நம்மளுக்கு வந்தது கனவு கிடையாது, கோவாங் தான் நம்மளை பற்றி பேசியிருக்கான், நான் உன்னை விட்டு தூரமாக போகிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நினச்சி பார்க்குறாங்க இங்கே தான் ஒரு வாட்டி கோவாங் நம்மளை தள்ளி விட்டு அவன் டேட்டு திருப்பி அவன் கையில் வருதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான், அன்றைக்கி கண்டிப்பாக வந்திருக்காது, அதேமாதிரி இன்றைக்கும் நடக்கக்கூடாது சொல்லி அவங்க பயந்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி எங்கே போகிறான்னா கோவாங் வீட்டில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனோடனே கோவாங் கோவாங் நம்ம மீட் பண்ணலேருந்து நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டோம், கில்லரு ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு நிறைய பார்த்துட்டோம், நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன மேட்ரு தான், அதெல்லாம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், தண்ணியில் நான் வேணும்னா 100 தடவை இல்லை உனக்காக 1000 தடவை கூட நான் தண்ணியில் விழுவேன் சொல்லி அவங்க எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே கோவாங்கோ டோயை போட்டு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அங்கே யூமோ சேனை தான் காமிக்கிறாங்க. அங்கே சேன் கேட்குறான் யூம் கிட்ட கோவாங் எப்படி அவன் பவர் டோய் கிட்ட இருக்குது அவளுக்கு எதாவது ஆகுமா கேட்கும்போது ஒன்றையுமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கோவாங் மீட் பண்ண பர்சன் யாருமே நல்லா இருந்தது சரித்தமே கிடையாது, ஏன்னா ஒன்றும் அவங்க எல்லோரும் இறந்து போயிடுவாங்க இல்லாட்டி அவங்களோட சோல் வந்து நரகத்துக்கு போகும் சொல்லி அவங்க கொஞ்சம் பில்டப் பண்ணி அப்படி சீன் போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சேனோ இப்போ டோயோ கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்கணும் நம்ம கிட்டே இருந்து சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா டோயும் கோவாங்கும் பீச்சில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் மறந்துட்டு டோய் பேசிகிட்டு இருக்கா. அப்போ கண்டிக்கு இன்றைக்கி தான் உன் பவர் உங்ககிட்ட வருது, நீ தான் ஃபுல் டீமன் ஆக
போகிறேன்னா அப்போ இன்றைக்கி தான் உன் பர்த்டே, இன்றைக்கி தான் இப்போ கேக்கை வெட்டி கொண்டாடணும் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உடனே கோவாங்கும் அப்போது இன்றைக்கி தான் எனக்கு முதல் வயசாகுது, ஒரு வயசாகுது சொல்லி அவனும் பேசி கலாச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பிரிட்ஜில் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது கோவாங் டோய் கையை பிடிக்கும்போது அங்கே வாட்டர்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோவாங்கு அந்த ரவுடி கேங்கிட்ட அடி வாங்கும்போது டோய் ஹெல்ப் பண்ணியிருப்பா. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நினச்சி பார்த்து கடைசியில் பார்த்தா நைட் ஆயிடுது. பார்க்கை தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன நடக்க போதோ சொல்லி அவன் ஒரு பக்கம் பயந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா யூமியோ சேனியோ தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காரில் என்ன நடக்க போகுது, ஃபுல் மூணு வேறு வருது சொல்லி அவங்க ஓடிச்சிட்டு பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கோம், அவங்க டோய் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா மிரே கம்பெனி தான் காமிக்கிறாங்க. அங்கே சேர்மன் ஆகிறதுக்கு அங்கே சீக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது, கரெக்டாக நடக்குது சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே சுயாங்கு எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, கடைசியில் வந்து டோய் எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவா சொல்லி நினைக்கிறேன் சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கா. பார்த்தா கடைசியில் எதுவும் நடக்கலை. பார்த்தா சீக்கோ ஸ்டேஜில் ஏறிடுறான். இப்போ அப்படியே பார்த்தாங்கன்னா அங்கே சாங் தான் கேட்குறான் சீக்கோட ஒய்ஃப் கிட்ட, உங்கள் பையன் எங்கே போனான் மியாங்க கேட்கும்போது அவனுக்கு கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வாங்கும் என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை கேட்கும்போதெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு வேளை நீங்கள் செய்கிற சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கலை போல் சொல்லி அவங்க ஒருமே கலாய்க்கிற மாதிரி பேசும்போது அவங்க ஒருமே மறைக்கிறாங்க. சீக்கோய் ஃபோன் இப்படிலாம் பேசுகிறான்னு. உடனே இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா டோயு கோவாங்க தான் காமிக்கிறாங்க. உடனே டோய் அன்றைக்கி பண்ண மாதிரி இன்றைக்கி பண்ண மாட்டேல சொல்லி கேட்குறாங்க. உடனே அன்றைக்கி என்னென்ன பண்ண சொல்லி கேட்கும்போது அன்றைக்கி திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் தண்ணியில் தள்ளி விட்டியே சொல்லும்போது உடனே அப்படிலாம் கவலைப்படாத, அன்றைக்கி அப்படி பண்ண மாதிரிலாம் இப்போ பண்ண மாட்டேன் சொல்கிறேன். பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே கார் பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுது. இப்போ பார்த்தா பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது ஒன்னே டோயும் அங்கே ஒரு போஸ்ட் மாதிரி இருக்குது. என்னென்னு போய் பார்த்தா அன்றைக்கி கோவாங்கோ டோயும் டோய் ஹேண்டை பிடிக்கும்போது வாட்டர்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் எடுத்த ஃபோட்டோ தான் போல இது. அதை எடுத்து நான் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் நோட் பண்ணி இந்த போஸ்ட்டில் எழுத போகிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு போய் பே பண்ணிட்டு வந்துட சொல்லும்போது உடனே கோவாங்கோ அப்படியே எனக்கு எதாவது கேக் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வா, அதுவும் முக்கியமாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே இப்போ இவங்க பேசலாம் யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பார்த்தா அந்த மியாங்க தான். இவங்க பேசலாம் ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான், சைக்கோ மாரி. அவன் கையில் வேறு அடிபட்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ என்னன்னா அங்கே ஸ்வீக் அப்போவே வந்துட்டுருப்பான். அங்கே மியாங்க ரூமுக்கு வரும்போது அங்கே ஸ்வீக் மாதிரி ஒரு ஃபோனை வச்சுருப்பான். ஸ்வீக் வச்சுருக்க ஒரு ஃபோன் மாதிரியே. உடனே ஸ்வீக்கு அவன் நம்பருக்கு அவனே திருப்பி ஃபோன் விடுறான். பார்த்தா கரெக்டாக மியாங் ஃபோனுக்கு போகுது. அப்போது நீ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருக்க, நான் என்னெல்லாம் பேசுறது சொல்லி அவன் கேட்குறான் சீக்கு. உடனே மியாங்கும் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருந்தாலும் அவங்க அப்பா எது சொன்னாலும் சைலண்ட்டாக கேட்டுக்கிறான். உடனே அப்போ நான் பேசுறது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ இதுக்காக நீ தண்டனை உனக்கு அனுபவிச்சு அவனு சொல்லி அவன் ஒருமே சைக்கோ மாதிரி பேசுகிறான். உடனே அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் மறைச்சிக்கிட்டு. மியாங்கும் பார்த்தா நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் பேச்சுக்கு வராதுன்னு, பார்த்தா தப்பு பண்ணிட்டே சொல்லி அங்கே ஒரு இரும்பில் ஒரு நெருப்பில் காட்டி ஒரு இரும்பை வச்சுருக்கான். அதை எடுத்து சீக்கு கையிலே வைக்கிறான் ஹீட்டாக. இப்போ அச்சு புரியுதா என் பேச்சுக்கு வராதுன்னு, சின்ன பையன் மாதிரியே பண்ணுறியே, சின்ன வயசுலாம் என்ன பண்ணுறியோ அதேமாதிரி பண்ணுறியே, திருந்த மாட்டேங்கிறியே சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் கத்துற சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது. இருந்தாலும் அவங்க அம்மா கேட்காத மாரி பாட்டு கேட்குறாங்க. இங்கே ஒரிஜினல் சைக்கோவே அந்த சீக்கு தான். அவன் பண்ண டார்ச்சனால் தான் அங்கே மியாங்கி பார்த்து சைக்கோவாக வந்து நின்றுட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு செம கோவமாக இருக்குது. அந்த கோவத்தை யார் மேலே காமிக்கிறது தெரியாமல் தான் டோய்க்கு இப்போ ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். நிறைய பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்ஸ் வேறு சாப்பிட்டுட்ருக்கான். அங்கே டோயும் அப்போ கண்டி நம்ம ஏதாவது ஆயிடுச்சுன்னா கோவாங் சாவுற மாதிரி போனான்னா இந்த டப்புன்னு இந்த பாய்சனை சாப்பிட்டுடலாம் சொல்லி அவங்க ஊச்சிட்ருக்காங்க. கோவாங்காக அவங்க உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அவங்க நினச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தா அங்கே டோய் மியாங்க பார்த்துட்ருக்கான் எப்போ வெளியே வருவான்னு. உடனே இவங்களும் சேன் என்ன பண்ணுறான்னா டப்புன்னு டோய்க்கு ஃபோன் பண்ணி, டோய் இப்போ நீ எங்கே இருக்க, சேஃபாக தானே இருக்க, நான் சொல்லத்துக்கு மட்டும் நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, கோவாங் நீ நினைக்கிற மாதிரி நார்மல் ஹியூமன் கிடையாது, அவன் ஒரு டீமனா சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்து பேசினவங்க எல்லாரும் இறந்து தான் போய் கிடக்குறாங்களாம். எல்லாம் அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே ஏறு சொல்லி அவன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் தந்துருப்பா பார்த்தா அந்த யூம் தான் தந்துருப்பா. அவகிட்டேருந்து கேட்டது தான் எல்லாத்தையும் இவன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே டோயும் நீ எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசாத சொல்லி அவன் ஒருமே டோயும் ஒருமே திட்டுறான் அவனை. ஒன்று நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, அவன்கிட்ட இருக்காத கொஞ்சம் தள்ளியேறு, அவன் பவர் கிடைக்கிறதுக்கு தான் அவனை யூஸ் பண்ணுறான் சொல்லும்போது டோய் செம்ம டென்ஷன் ஆகிட்டு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இதுமாதிரி பேசினா அவன் ஃபோன் நம்பரே பிளாக் பண்ணி வச்சுருவேன், ஃபோனை வை சொல்லி அவன் கட் பண்ணிடுறான். உடனே கோவாங்கும் அங்கே மேலே தான் பார்த்துட்ருக்கான் எப்போ ஃபுல் மூன் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே சீக்கும் ஃபுல் சேர்மன் ஆகிட்டான். இங்கே மியாங்க்கு அவசரம் பொறுக்க முடியல. அதனால மியாங் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக அந்த
கார் எடுத்து அந்த ஷாப்புக்குள்ளே விட்டுறான். அந்த ஃபோர்ஸ்லேயே டோய் பறந்து போய் விழுறா. அந்த பார்த்துட்டு அந்த ஒரு செகண்டில் கோவாங்கால் கூட காப்பாற்ற முடியல. அவன் சீக்கிரமாக ஓடி போகிறான். கரெக்டாக இங்கே வந்துட்டு இருக்கும்போது சேனோ இவன் வர காரில் வரும்போது அங்கே டோய்க்கு ஆக்சிடென்ட் அதை பார்த்துடுறாங்க. அதை பார்த்துன்னு சேனும் காரை விட்டு இறங்கி வரான். கரெக்டாக வரும்போது அங்கே காரோட அங்கே மியாங்கும் பிளாஸ்டாக வரான் அந்த காருக்குள்ளே சேர்த்து. இப்போ பார்த்தா கோவாங்கு அவனோட உயிரை பற்றி கூட நினைக்காம அவன் ஒரு ஹியூமன் கூட நினைக்காம கரெக்டாக அங்கே டோயை காப்பாற்ற போகிறான். இப்போ போய் போகும்போது ஹியூமன் தடுத்து, கோவாங் நீங்கள் மறந்துட்டீங்களா, நீங்கள் ஒரு ஹியூமன் ஆகிட்டீங்க, நீங்கள் உடனே பழைய மாரி டீமன் கிடையாது, அவள் இப்போ கூட அங்கே போய் செத்து போய் கிடக்கலாம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உள்ளே போகாதீங்க, போனீங்கன்னா நீங்களே இறந்துட்டீங்க சொல்லும்போது உடனே கோவாங்க டென்ஷன் ஆகிட்டு, இல்லை என் உயிரோட எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம், அப்படி கண்டி நான் இறந்தனா நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே இறந்து போகிறோம், அதை பற்றி உனக்கு என்ன கவலை சொல்லிட்டு அவளை தட்டி விட்டு அவன் உள்ளே போகிறான். உடனே அங்கே சேனாலேயும் போக முடியல, ஏன்னா அவனும் ட்ரை பண்ணுறான், அவனுக்கும் காலெலாம் அடிபட்டுருக்கு, செம்மையாக அடிபட்டுருக்குனால அவனாலையும் உள்ளே போக முடியல. இப்போ அப்படியே அந்த கடவுளை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன மனுஷங்களுக்கு எப்போவும் 2 ஆப்ஷன் கிடைக்குது, அதில் ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது எடுத்தால் கூட அவங்க நினச்ச மாதிரி அது அமையது கிடையாது சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக இந்த பெட்லேயும் நான் தான் ஜெயித்தேன் சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இல்லை தப்பாக முடிவு பண்ணிட்டு போல் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அங்கே டோயை தான் காமிக்கிறாங்க. அவங்க செம்மையாக அடிபட்டு கிடக்குறாங்க, ஃபுல்லாக பிளட்லாம் லாஸ் ஆகி, எல்லாம் இந்த கார் ஆக்சிடென்ட்டால் தான். இப்போ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, அவன் கனவுல வந்தது தான், சுற்றி நெருப்பாக இருக்குது, அவன் மட்டும் நடுவில் நினைக்கிறான், அதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ நம்ம இதான் கனவுல கண்டோம் சொல்லி அவன் யோசிக்கிறான். வந்துட்டு இருக்கும்போது அங்கே டோய் எதுனா இந்த போஸ்டர் கார்டு தான் இருக்குது, பாதி எரிஞ்ச நிலமையில் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, கோவாங் நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும், என் தலைவிதி எப்படி இருக்குது தெரியல, ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க எல்லோரும் இறந்து போயிட்டுருக்காங்க, அப்படி கண்டி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி உன்னை உயிர் பிழைக்கிற மாதிரி நான் இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சந்தோஷமாக சாகுவேன், ஏன்னா நீ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் வாழ்க்கையில் கிடைச்ச லக்கி சான்ஸ் சொல்லி அழுந்துக்கிட்டு எமோஷன் ஆகி உள்ளே போய் டோயை தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா டோயை கண்டுபிடிச்சிடுறான். பார்த்தா டோய் கிட்ட போகலான்னு பார்க்கும்போது மேலேருந்து ஒரு வெயிட்டான பொருள் கோவாங் மேலே விழுந்தது, அதுலேயும் லைட்டாக மயக்கப்பட்டு விழுந்துடுறான். இப்போ அப்படியே சேனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஃபயர் இன்ஜின் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். அங்கே சீக்கு ஃபேஸே மாறுது, அப்படியே சந்தோஷமாக வரான். இப்போ மேடம் ஜூ இருக்க சீட்டை பார்த்துட்டு, என்னை ஒரு அரக்க மான்ஸ்டர் சொன்னீங்களே, ஆமாம் நான் இப்போ கூட ஒரு மான்ஸ்டர் தான், ஆனால் நான் எப்போவும் மாற மாட்டேன், இதேமாரி தான் இருப்ப சொல்கிறான். இப்போ கோவாங்க அப்படியே மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறான். பார்த்தா அங்கே கிட்ட தான் டோய் இருக்கா, அப்படியே கையை தொடலான்னு போகிறான். கரெக்டாக டோய் அந்த டேட்டு இருக்க கையை போய் கரெக்டாக கோவாங்க தொடுறான். தொடும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, டோய் கிட்ட இருக்க அந்த டேட்டு கரெக்டாக கோவாங் கிட்ட வருது. கரெக்டாக அவன் தொடம்போதும் அந்த ஃபுல் மூன் கரெக்டாக ஃபுல்லாகுது. இப்போ அப்படியே கோவாங்க அவனோட பவர் கிடச்சிருச்சு. அதனால் அங்கே அவனோட பவரை வச்சு அவனோட உடம்பு ஃபுல்லாக ரிக்கவர் பண்ணிட்டு டோயும் ரிக்கவர் பண்ணிட்டு அப்படியே மாதம் வெளியே கூட்டின்னு போகிறான். உடனே டோயை ஏஞ்சிக்கிறா, என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியல. இப்போ தான் அவள் கையில் பார்க்குறான். பார்த்தா கோவாங்க்கு அவனோட டேட்டு கிடச்சிருச்சு. உடனே டோயை பார்த்து செம்மையாக சந்தோஷப்படுறான். அங்கே மியாங்கும் உண்மையிலே இறந்துட்டானா இல்லை உயிரோடு இருக்கானா தெரியல. அங்கே எல்லோரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே கோவாங்கோட பிளான் என்ன தெரியல. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பாய்.